வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலிஸ் எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் பயங்கரமா, பலவித நாசங்கள், சொத்து நாசம், அதாவது பொருட்சேதம் அதிகம். இது வரைக்கும் யாரும் இறந்ததாக எந்த தகவலும் வரல. ஆயிருக்கலாம், ஆனா நிக்கிற மாதிரியும் தெரியல, குறையிற மாதிரியும் தெரியல. சரி, இதுக்கு நடுவுல இன்னும் சில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் பீட்டர் ஹெக்ஸட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதை தவிர அவருடைய மிக மிக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய சிலர் எல்லாரையும் பென்டகன் அப்படிங்கிற இடத்துல அமர்த்தியிருக்காரு. இந்த பென்டகன் என்ன அப்படின்னா, இதுதான் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ், தலைமைச் செயலகம். அந்த மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க கொண்டு போய் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, விஷயம் பின்னாடி வருது. அதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, ரோட் ஷோ அப்படிங்கிற மாதிரி. இந்த ரோடு ஷோ எதற்காக நடத்தப்பட உள்ளது அப்படின்னா, ட்ரம்பினுடைய பிறந்த நாள் விழா. 14/6/1946 பிறந்திருக்காரு ட்ரம்ப். அவருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டமாக ஒரு மிகப்பெரிய, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊர்வலம். இதனால என்னத்தை சார் சாதிக்க போறாரு? அங்கேயோ இந்த மாதிரி கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த கலவரங்கள்லாம் வரக்கூடாது, நம்பர் 1. இரண்டாவது, இந்த கலவரங்கள் அடங்கணும். இரண்டாவது. மூன்றாவது, இந்த கலவரத்திலிருந்து கொஞ்சம் திசை திருப்பணும். நான்காவது, எப்பவுமே ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ், பாராட்டு, அதற்கான அதீத ஆசை. இதுதான் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை. தமிழகத்திலையும் பல தலைவர்கள் பிறந்த நாள்லாம் பெரிய பேனர், போஸ்டர் எல்லாம் வச்சு தன்னைத்தானே புகழ்ந்துப்பாங்க. பிறந்த நாள் அப்படிங்கிறது என்ன, 365 நாளைக்கு அப்புறம் வரப்போற ஒரு சாதாரண நாள் தான். சரி, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, எப்படி இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் மற்றும் கலிபோர்னியா மாகாணத்துல ஒரு போராட்டங்கள், முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, ஊர்வலங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி 50 மாகாணங்களிலும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு உளவுத்துறை செய்தி அமெரிக்க அரசுக்கு வந்திருக்கு, ட்ரம்புக்கு வந்திருக்கு. அந்த 50 மாகாணங்களிலும் நடக்கக்கூடிய ஊர்வலங்கள், போராட்டங்கள் எல்லாத்துலயும் 2 விஷயம் முக்கியமாக பேசு பொருளாக வைக்கப்பட போகும். பேனர், பிளேகார்டு, பதாகைகள், கொடிகள் எல்லாத்துலயும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோ கிங் அப்படிங்கிற. எதனால நோ கிங்? ட்ரம்ப் தன்னை எல்லாமே என்னாலதான் நடந்தது. இப்ப ஒண்ணு இல்லை, ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கான காரணங்கள் அமெரிக்காவுக்கு தான் தேவை. ஆனா ஏதோ தான் அதை பேசி, நான் தான் அந்த போர் அண்ட் சீஸ்ஃபயர் நிறுத்தி வச்சுட்டேன், என்னாலதான் கேட்டாங்க. பாகிஸ்தான்ல நல்ல தலைவர், நான் சொன்னதை கேட்டாங்க. அதே மாதிரி இந்தியால அவரு நான் சொன்னதை கேட்டார். இந்த கேவலமான ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணிட்டாரு. இந்த ஒரு கேவலமான செயலை நான் தான் செஞ்சேன்னு ஒரு பெருமை இருக்கு பாருங்க. ஆக்சுவலா அவரால் ஒண்ணுமே ஆகல. நம்ம அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சு ஏற்கனவே. திருப்பி அந்த ஃபுல் டீடைல் பார்க்க வேணாம். ஆனா இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த பெருமை அவரை விட்டு போக மாட்டேங்குது. இதை மாதிரி காமிச்சுக்கிறது. அப்ப என்ன ஆகுது, இந்த உலகத்திற்கே நான் தான் கிங், அரசன் அப்படிங்கிற. அதனாலதான் நோ கிங் அப்படிங்கிறத டெமோக்ராட்டிக் பார்ட்டி, CIA, டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா எல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுல 50 மாகாணங்களிலும் ஊர்வலங்கள், போராட்டங்கள் நடப்பதாக இருக்கு. இது நோ கிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். அடுத்ததாக என்ன சொல்ல போறாங்க இந்த போராட்டக்காரர்கள், ஊர்வலக்காரர்கள்னா, அவங்க மெயினா கன்வே பண்ண சொல்ல போவது என்ன அப்படின்னா, செய்தி, முக்கியமான செய்தி தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அமெரிக்கா இன்னும் ஒரு ஜனநாயக நாடுதான், யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது. ஜனநாயக நாடுன்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதுதான் பாருங்க, எங்க ஊர்வலத்தை பாருங்க, எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எங்களால எப்ப வேணாலும் போராட்டம் நடத்த முடியும், எப்ப வேணாலும் ஊர்வலம் போக முடியும், யாரும் தடுக்க முடியாது, இது ஒரு சுதந்திரமான நாடு. அந்த நிலை கெட்டு போகவில்லை, கைவிட்டு போகவில்லை, மக்களிடம்தான் இன்னும் இருக்கு. இந்த மாதிரி செய்திகளையும் இது எதுக்காக பரப்பப்படுது அப்படின்னா, ட்ரம்ப் இப்ப சமீப காலத்துல சில வார்த்தைகளை விட்டுருக்காரு. அவரால் அவருடைய வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல. எதையாவது சொல்றாரு, இந்த ட்ரூத் சோஷியல் அப்படின்னு தன்னுடைய தளத்துல எதையாவது பதிவிடுறாரு, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது, நான் கான்ஸ்டிடியூஷனலா சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இந்த அட்டார்னிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டீபோர்ட் பண்ணணும்னா அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சில கவர்னர்கள்லாம் 10 வருஷம் 12 வருஷம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் காலக்கெடு விதிக்க போறேன், 4 வருஷம் தான் இல்ல 6 வருஷம் தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறோம். ஸோ ஆக மொத்தம் கான்ஸ்டிடியூஷன் அவர் சேஞ்ச் பண்ண போறாரு அப்படின்னும் போது
அவருக்கு எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி என்னத்தை கொண்டு வராங்கன்னா, நீ எதுவும் செய்ய முடியாது, இது ஜனநாயக நாடு, மக்கள் சொல் தான் எடுபடும், நீ அரசன் கிடையாது, நீ கான்ஸ்டிடியூஷன் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது, ஜனநாயக முறைப்படி தான் எதையுமே செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவருடைய இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கலிபோர்னியாவில் இருக்கிற கவர்னர் 14 வருஷமா இருக்காரு, அவர் 13-14 வருஷமா இருக்காரு. ஆனா ஒரு முன்னெடுப்பும் செய்யல. விபத்து நடந்தது, ஒன்றும் செய்யல. இப்ப இந்த மாதிரி அடாவடித்தனமா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. LAPDனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா என்ன சொல்றாரு, உள்ள யாரும் வரக்கூடாதுங்கிறாரு. உள்ள யாரும் வரக்கூடாதுங்கிறது பரவாயில்ல, ட்ரம்ப் இன்னொரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் இந்த சாங்சுரிக்கு கொடுக்கக்கூடிய எய்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருந்து மத்திய அளவுல நான் ஸ்டேட்டுக்கு செய்யக்கூடிய, ப்ராவின்சஸுக்கு மாகாணங்களுக்கு செய்யக்கூடிய நிதி உதவியை நிறுத்துவேன் அப்படின்னதுக்கு உடனே கலிபோர்னியா கவர்னர் கெவின் நியூஸ்காம் என்ன சொல்றாரு, அவரு அந்த மாதிரி நீங்க நிதி உதவியை நிறுத்தினா நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டுறதை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு சிரிப்பு வருதா? கிட்டத்தட்ட இங்க எப்படிலாம் பேசுறாங்களோ சில மாநிலங்கள்ல. கர்நாடகால சொன்னார்ல நிதி அமைச்சர், நாங்க டாக்ஸ் மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல ஓப்பனாவே. அங்க பிரதிபலிக்குது பாருங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் தான் நீங்க கனெக்டட் டாட்ஸ் ரீட் பண்ணா, யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி முன்னெடுப்புகள், அதாவது இந்த கொள்கை ரீதியா இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு? CIA தான், அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் தான். அவங்க தான் இதெல்லாம் முன்னெடுத்து செய்யறாங்க. வரி கட்ட மாட்டோம்னு ஒரு மாநிலம் சொல்ல முடியுமா? இங்க இந்தியாவில் சொல்லியிருக்காங்க, கர்நாடக மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்க கட்ட மாட்டோம், எங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கலன்னா நாங்க கட்ட மாட்டோம். இப்ப ட்ரம்ப் அதே தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் பங்கு தரமாட்டேன், நிதி உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு. அவரு மடத்தனமா சொல்றாரு. இங்க ஆனா மத்திய அரசு அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நீங்க பொறுப்பற்ற முறையில இலவசம்னு சொல்லிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா, நாங்க எங்க இருந்து நிதி கொடுப்போம்? உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, அதுலதான் நீங்க கட்டுப்பாடா இருக்கணும், அதுக்குள்ள அனுசரிச்சு செய்யணும் அப்படிங்கறதுதான். சரி, இந்த தன்னுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை எடுத்திருக்காரு இல்லையா? நான் சொன்னது ஒரு மாதிரி, இது எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா அந்த நிகழ்வை அழுத்தி அதை பத்தின பரப்புரையும் பிரச்சாரங்களும் அதிக அளவுல எடுபடாம செய்யறதுக்கு அதுக்கு மேல ஒரு நிகழ்வை நடத்துவாங்க. அந்த மாதிரி முன்னெடுக்கப்பட்டதுதான். ஆனா ட்ரம்ப்புக்கு உளவுத்துறை மூலமாகவும் பல தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் கிடைத்துள்ள செய்திப்படி இது அவ்வளவு சீக்கிரமா இல்ல சுலபமாக அமுங்கக்கூடிய செய்தி இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கு அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, நான் சொன்னேன் இல்லையா பென்டகன், அதை பத்தி அப்புறம் பின்னாடி சொல்றேன்னு. இப்ப அந்த பென்டகனுக்கு வரோம். நம்ம அங்க இருக்கிற தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய விசுவாசிகள் சொல்லக்கூடியவங்க எல்லாரையும் அங்க அமைச்சிருக்காருன்னு சொன்னேன், பதவியில வச்சிருக்காரு. அவங்க எல்லாரையும் கான்பிடன்ஸ்ல எடுத்துக்கிட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது அமெரிக்காவின் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை மிகப்பெரிய அளவுல மொபிலைஸ் பண்ணிருக்காரு, ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஒரு மார்ச் 1 மாதிரி வரா மாதிரி. அதுல அது மட்டும் இல்லாம பல டேங்குகள், அமெரிக்காவினுடைய பேட்டில் டேங்க், மெயின் MBTன்னு சொல்லலாம், மெயின் பேட்டில் டேங்க், அதெல்லாம் ஊர்வலத்துல. இந்த மாதிரி பல இராணுவ தளவாடங்கள், இராணுவ வீரர்கள் எல்லாரையும் ஒரு ஊர்வலம் மாதிரி வரவழைச்சு தன்னுடைய பவரை ப்ரூவ் பண்ண போறதாக ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இதனால என்ன சார் ஆயிடும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இராணுவம், அதுவும் இது எந்த லெவல்ல கொண்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் பத்தி சொல்லியிருக்காங்க சில பேர். சோவியத் யூனியன் இருந்துச்சுங்க இல்லையா, அப்ப அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நிலவி வந்த கோல்டு வார்னு சொல்லக்கூட பனிப்போர், அதை விட அதிகமாக செய்ய போறாரு இப்ப அப்படின்னு. ஸோ மிலிட்டரி பவர் பார் என்கிட்ட எவ்வளவு இருக்கு, என்னால எதையுமே செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, மற்ற அதாவது டாமினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே 50 மாகாணங்கள்ல இருந்து பப்ளிக் ஊர்வலம் போறாங்க, போராட்டம் நடத்த போறாங்கன்னு தெரிய வருது. அதுக்கு மேல இதுதான் அதை விட பெட்டர், அதை டாமினேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதை அமுக்கி என்னோட இது பெரியதுன்றது காமிக்கிறது ஒரு பாயிண்ட். முக்கியமான ப்ராபகண்டா, பரப்புரை, நல்ல வலிமையான பரப்புரையா இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பரப்புரை செய்யும் போது மீடியாக்கள் கையில் எடுக்கப்படும். அதுல இராணுவ அணிவகுப்பு, இராணுவ அதாவது பிரதிபலிப்பு அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளாக மீடியா எல்லாத்துலயும் வரும். பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அது வரும். அப்ப என்ன ஆகும், அது ஒண்ணு வரும். அதை தவிர ட்ரம்ப் தன்னுடைய இமேஜ் இப்ப இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ரீசெண்டா ஒரு
இது படித்தேன். அதாவது எலான் மஸ்க் வந்து நான் தனியாக ஒரு பார்ட்டி மாதிரி ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு கேட்டு ஒரு போல் நடத்தியிருக்காரு. அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல தான் நடத்திருக்காரு. 83% மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நீங்க தைரியமா ஆரம்பிங்க. அவர் வந்து நான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக போராட போறேன், பார்ட்டி ஆரம்பிக்க போறேன்னு. நான் நடுவில் வந்து இந்த ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கை பற்றி அதிகமாக பேசலை. என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான், ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்கன்னு. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸ். நான் அஃபீஷியலாக ட்ரம்ப்புக்கு தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அவரே ஒத்துட்டு இருக்காரு. அவர் ட்ரம்ப்புக்கு எதிராக போட்ட பல கருத்துக்களை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் தானே அதை எடுத்துட்டார், ரிமூவ் பண்ணிட்டார் எல்லாத்தையும். குறிப்பாக சில விஷயங்களை எம்பராசிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருந்த பதிவுகள் எல்லாமே அவர் நீக்கிட்டார் எல்லாத்தையுமே. சரி, அதனால இப்ப இது இருக்கட்டும்ங்களா. இப்போ வந்து என்னன்னா இமேஜ் பில்டப் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த போராட்டக்காரர்களுடைய நியூஸ் இருக்கலாம், அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். அது ஏதாவது 8வது பக்கம் 10வது பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி செய்தி மாதிரி வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதாவது பாப்புலாரிட்டி அந்த ஆங்கிளில் குறைக்கப்பட்டு இது பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. சரி, இதுவுமே நடக்கல, கையை மீறி போயிடுச்சு, அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போனா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு மார்ஷியல் லாவை எடுத்து முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் செய்து வருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மார்ஷியல் லானா இன்வோக்கிங் மார்ஷியல் லா, மார்ஷியல் லானா ராணுவ அதிகாரம். அப்ப வந்து சரி, ராணுவ அதிகாரம் வந்தா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு, ஏதாவது ஒரு சின்ன பொறி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போட்டோவோ இல்லை ஒரு போராட்டத்தில் ஒரு கைகலப்போ இல்லை ஒரு லா என்ஃபோர்ஸிங் பீப்புள், போலீஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க மேலே கை வச்சுட்டாங்களோ பப்ளிக், உடனே அதை காரணமாக வச்சு இந்த மார்ஷியல் லாவை கொண்டு வந்து அடக்குமுறை அமலுக்கு கொண்டு வரும். அதுக்கு தான் கஷ் பட்டேல் FBI டைரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ டச் எனி லா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி, பி இட் ஜுடிஷியரி ஆர் போலீஸ், யூ வில் பி அரஸ்டட், யூ வில் பி ஜெயில்டு அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய தளத்துல பதிவிட்டிருக்காரு, நீங்க பார்க்கலாம். அதை பல பேர் வரவேற்றிருக்காங்க. ஆமா, இந்த போலீஸை தமிழ்நாட்டில் எவ்வளவு பேரை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை தரம் நியூஸ் படிச்சிருக்கோம். போலீஸை வந்து மேன் ஹேண்டில் பண்றாங்க, அடிச்சு உதச்சு வெளியே போன்றாங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சில ஏரியாலெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அதாவது தன் நிலை அறியாத சில இளைஞர்கள்லாம் எத்தையோ சாப்பிட்டுட்டு போலீஸ் அடிக்கிற வீடியோலாம் பார்த்தேன் நான். அங்க சொல்லிட்டாரு கிளியரா, போலீஸ் மேல கை வச்சா ஏதாவது பண்ண அப்படின்னு. இங்கதான் நான் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இது ஒரு பெருமை மிகுந்த விஷயம். அதனால அண்ணாமலை IPS ஆஃபீஸரா கர்நாடகாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்ப ஏதோ ஒரு கூட்டம் வந்து போலீஸ் மேல கை வச்சுட்டு அடிச்சிட்டாங்க, இறங்கிட்டாரு, நேரம் போயிட்டாரு. அந்த குழுலாம் கூட்டம் இப்ப கை வைங்கடா பார்க்கலாம், அந்த தைரியம் வரும். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்க பாதுகாக்க, அவங்களே பிரச்சனைக்கு உள்ளாகினாங்க, அப்புறம் சட்டமாவது ஒழுங்காதுன்னு ஆயிடும் இல்லையா. அதை வந்து குறிப்பிட்டு கையில் எடுத்து செஞ்சார் அண்ணாமலை சார். அதை வந்து இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம நினைவு கூர்ந்து அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கணும். இப்ப கஷ் பட்டேல் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா உடனே ஜெயில் தான் உங்களுக்கு அப்படிங்கிற. அதாவது இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு தவறு எங்கேயாவது நடந்ததுன்னா கண்டிப்பா அதன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம யோசிக்கலாம், ஒரு மாதிரி ட்ரம்ப்பை பார்த்து அடிக்கடி சிரிக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு சங்கடத்துல இருக்காரு, மாட்டிக்கிட்டு இருக்காரு, எந்த மாதிரி கொண்டு போறாங்க, என்னென்னலாம் ஆக போகுது, என்ன ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா அந்த மாதிரி பார்க்கும்போது அவரும் தன்னைத்தானே தயார் பண்ணிக்கிட்டு தான் வராரு. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு காலகட்டத்துல வந்து இந்த இமிகிரேஷன்ஸ் பத்தி பேச்செல்லாம் அடிபட்டு அவங்களெல்லாம் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகணும்னு சொல்லிட்டு இந்தியர்களை அனுப்புனாங்கல்ல, செயின் கையில கட்டின. திருப்பி நான் சொல்றேன், அந்த செயின் கட்டினதை வந்து ஒரு அவமரியாதை நடக்காதீங்க, அது அவங்களுடைய முறை, இப்படித்தான் நாங்க அனுப்புவோம். ஒண்ணுமே பண்ணலங்க, கையில விலங்கு மாட்டல, செயின் கட்டல, ஒண்ணும் கட்டல, நடுவான்ல பறக்கக்கூடிய விமானத்துல அவங்க ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணி ஏதாவது ஒரு தகராறு பண்ணி அந்த விமானமே விபத்துக்குள்ளா என்ன பண்ணுவீங்க. அதனாலதான் முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம உணரணும். சரி, அடுத்தது நம்ம இந்தியாவில் அப்படி பண்ணலையா சார், அது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது, அவங்களுடைய நடைமுறைக்கு உட்பட்டது. அதெல்லாம் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த வீடியோன்னு இதே தான் சொன்னா, இப்பவும் இதே தான் நான் சொல்றேன். சரி, அப்போ வந்து இந்த இந்தியர்களை வெளியில அனுப்புனாங்கல்ல, அப்ப வந்து பல பேர் வந்து கொஞ்சம் கையோமுறையான கத்துனாங்க. அதுக்கு அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸ் தளத்துல பதிவிட்டாங்கன்னா, இல்லீகல் மெக்சிகன்ஸ் we will allow but not legal Indians அப்படின்லாம் பதிவு. அதாவது
சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய மெக்சிகனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் சட்டப்படி குடியேறிய இந்தியர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு தெரியுது, அந்த மெக்சிகன்ஸ் தான் கலிபோர்னியாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் சொத்துக்கள் நாசம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இது பல மாகாணங்களுக்கு இன்னும் பரவும்னு வேற எச்சரிக்கை வேற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாப்பா எங்க எல்லாரும் மதம் ஒண்ணுதான், அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம். ரெண்டாவது ஸ்கின் கலர் மேட்டர்ஸ் அப்படின்லாம் கூட பதிவுகள்லாம் வருகிறது. எல்லாமே பார்க்கலாம். ஸோ பல கருத்துக்களை உங்க கூட பதிவிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.